டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. நவம்பர் மாதம் எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கான சூப்பர் ஸ்டார் பேட்சோட நியூ பேட்ச் ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேட்சில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸ் கவர் ஆயிரும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், லாங்குவேஜில் பொதுத்தமிழ், அதுமாதிரி இப்போ குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷும் உண்டு. ஸோ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பொதுத்தமிழ் சூஸ் பண்ணவங்களுக்கு பொதுத்தமிழ் இருக்கும், ஜென்ரல் இங்கிலீஷ் உள்ளவங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்தோம் அப்படின்னா இருக்கும். இப்போ நம்ம இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வீடியோஸ், டெஸ்ட் சீரீஸ், ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் இந்த மாதிரி நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக இதில் கொடுத்துருவோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்க்கலாம். நம்ம ஓவரால் சிலபஸை ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக சிலபஸ் வைஸ் டாப்பிக்காக நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ இந்த டாப்பிக்கை நீங்கள் இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி அதுக்கான வீடியோஸ் நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கான நோட்ஸும் நம்ம கொடுத்துருப்போம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பைலிங்குவலாக இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். இப்போ இந்த சிலபஸ் டாப்பிக்கை நீங்கள் இன்னும் ஈஸியாக படிக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம லெசன் வைஸாக பிரித்து லெசன் வைஸ் டெஸ்ட் கொடுத்துருப்போம். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு சமச்சீர் புக்கில் 10th இருக்கும், 11th இருக்கும், 12th இருக்கும். ஸோ அந்த 3க்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக லெசன் டெஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அப்படிங்கிறது எதையுமே மிஸ் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக எல்லாம் இதில் படித்து முடிச்சிடலாம். இதேமாதிரி நம்ம ஒவ்வொரு சிலபஸ் டாப்பிக்கும் லெசன் வைஸான டெஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நம்ம முதல்ல இந்த டாப்பிக்கை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கான கான்செப்ட் வைஸ் வீடியோ, அதுக்கப்புறம் அதுக்கான நோட்ஸு, மெட்டீரியல், பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கான லெசன் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போது மொத்தமாக இப்போ ஒரு டாப்பிக்கோ இல்லை 4 டாப்பிக்கோ சேர்த்து படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எல்லா லெசனையும் மொத்தமாக சேர்ந்து நீங்கள் படிப்பீங்க. இப்படி படிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமான லெசன் நீங்கள் படிக்காமல் விட்டுருவீங்க, இல்லை ஈஸியான லெசன் மட்டும் நீங்கள் அதை படிச்சுட்டு போவீங்க. அப்போ எக்ஸாமில் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு சில லெசன் மிஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம அதனால் பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸாக உங்களுக்கு டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஒவ்வொரு லெசன்லையும் டெஸ்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெசனில் எதெல்லாம் கொஸ்டினாக கேட்க முடியும் நம்ம எல்லாமே கொஸ்டினாக கேட்டிருப்போம். அப்படி நீங்கள் டேரெக்டாக அந்த டெஸ்ட்டு கொஸ்டினை படிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் அந்த சமச்சீரில் அந்த லெசனை படித்ததுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம ஓவராலாக ஃபுல் சிலபஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருப்போம். இப்போ சயின்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சேனல்லையும் இருக்கும், 6th, 7th, 8th, 9th, 10th. ஸோ நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா லெசன் செஸ் நம்ம கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சயின்ஸில் லைட்டு ஒளி அப்படிங்கிற டாபிக் இதில் பாருங்கள் 7th, 8th, 9th, 10th. ஸோ அந்த 4க்குமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக லெசன் செஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இதில் கவர் ஆயிரும். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சைடில் சிலபஸ் வைஸாக அந்த டாபிக் வீடியோ பார்த்துட்டு லெசன் டெஸ்ட்டை படித்து டெஸ்ட் எழுதி இந்த மாதிரிலாம் ஒரு சைடில் ஃபுல் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறீங்க. அதை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான டேட்டா, இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக ஒரு சில டாஸ்க்கை மட்டுமே அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருப்போம். இந்த டாஸ்கோட கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டியில் நம்ம ஆர்டிகல் சரத்துகள் டாஸ்க் நம்ம கொடுத்துருப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிகல் தான் ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரேண்டமாக ஏதோ ஒரு 10 ஆர்டிகல் பார்த்தோம் அப்படின்னா டெய்லி டாஸ்கில் வரும். இப்போ இந்த 10க்கு உங்களுக்கு எதுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் தெரியாது. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷர் புதுசாக நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் டெஸ்ட்டில் 10க்கு 0 தான் நீங்கள் வாங்குறீங்க. இப்போ நீங்கள் அட்டன் பண்ணி முடித்தோடனே பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்துடும். அப்போ நீங்கள் இப்போ அந்த 10க்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, ஆர்டிக்கல் 16 அப்படிங்கிறது இதுதான், ஆர்டிக்கல் 51 இதுதான், ஆர்டிக்கல் 32 இதுதான், 110 இதுதான், 226 இதுதான். ஸோ அது மாதிரி நீங்கள் அந்த எல்லாத்துக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணிடுவீங்க. இப்போ உங்களை அதே குவிஸை அதே டாஸ்க்கை நம்ம ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 10ல் 2 ஞாபகம் இருக்கும், அப்படி தானே? ஸோ ஏகப்பட்ட பேருக்கு 4, 5, 10க்கு 8, 10 கூட பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அட்டன் பண்ணதுனால மைண்டில் நிற்கலாம். ஆனால் இப்போ நம்ம குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீடேக்கில் உங்களுக்கு ஒரு 2வது நம்ம ஆல்ரெடி பார்த்த ஆர்டிக்கல் இதுக்கான ஆன்சர் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அதே குவிஸை ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை இந்த மாதிரி நீங்கள் ரீடேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொஸ்டினை நீங்கள் புக்கை பார்த்து மனப்பாடம் பண்ணுறத விட குவிஸை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங் பார்த்தோம் அப்படின்னா ஞாபகம் இருக்கும். நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா
இந்த டாஸ்க் அப்படிங்கிற நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து குவிஸாக அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் படித்து முடிக்கிற மாதிரி தான். இப்போ இது வந்து ஆர்டிகிள் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க்கு. இதே மாதிரி நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் இயர் யூனிட் 5, 6க்கு, அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் லீடர். நம்ம சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நேஷ்னல் லீடர் காந்தி, நேரு, அம்பேத்கர், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இந்த மாதிரி வந்து ஒரு 13 பேர் வந்து இருப்பாங்க. இவங்கள சார்ந்த கொஸ்டின் எப்போதுமே வந்து இருக்கும். ஸோ இதுக்கான டாஸ்க் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 விதமான டாஸ்க் வந்து இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஆப்டிடியூடுக்கு தனியாக. ஸோ வந்து டூ யூ நோ, சமச்சீர் புக்கில் அங்கங்கே பாக்ஸ் பண்ணி டூ யூ நோ உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. அதுக்கான டாஸ்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான டாஸ்க், இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டாஸ்க்காக வந்து இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஈஸியாக கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் இந்த டாஸ்க் அட்டன் பண்ணி இது ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். இந்த மாதிரியான டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூடுக்கு மட்டும் இல்லை, லாங்குவேஜுக்கு வந்து இருக்கும். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் இருக்கும், பொது தமிழுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாஸ்க்கே நீங்கள் வந்து எல்லா விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் இப்போ வந்து ஏகப்பட்ட அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் வந்து கேட்காங்க. ஸோ அந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு சில புக்கெலாம் 1000 பக்கம் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுறதுலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து முடியாத காரியம். ஏன்னா வந்து 1000 பக்கம் அவுட் ஆஃப் சோர்ஸ்லாம் நமக்கு வந்து ஒரு புக் 2 புக்கெலாம் வந்து இல்லை. முக்கியமான புக்கே ஒரு 10 புக்கு மேலே வந்து இருக்குது. அப்படி நீங்கள் இதை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணாமல் ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாஸ்க் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இந்த அவுட் ஆஃப் சோர்ஸ்க்கான டாஸ்க்கு பொதுத்தமிழ் அவுட் ஆஃப் சோர்ஸ் டாஸ்க் நம்ம இந்த மாதிரியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். அப்படி நீங்கள் வந்து இதிலே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். ஓகே, ஸோ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் இது ஃபுல்லாக நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துட்டே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டாபிக் வைஸாக எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும். அடுத்து நம்ம வந்து லாங்குவேஜில் முதல்ல பொதுத்தமிழ் பார்க்கலாம், அடுத்து நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி சிலபஸ் டாபிக் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து கொடுத்துருப்போம். இதுக்கான வீடியோஸ் கொடுத்துருவோம், இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து இருக்கும். இதை படித்து இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுவீங்க. சேம் நம்ம வந்து ஜிஎஸ்சில் பார்த்த மாதிரி உங்களுக்கு பொதுத்தமிழையும் இந்த டெய்லி டாஸ்க் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ்டு டாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து ஆட் ஆகும். அந்த ஃபோக்கஸ்டு டாஸ்க்கோட கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வைஸாக, ஸோ வந்து ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெயிட்டேஜை பொறுத்து நான் சப்ஜெக்ட் வைஸாக வந்து முடிக்கணும் அப்படிங்கிற வந்து நினைப்பாங்க. இப்போ வந்து பாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமான கொஸ்டின் வரும், யூனிட் 5, 6ல் வரும், நான் வந்து அதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிக்க நினைப்பாங்க. நம்ம அதனால் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம், ஃபோக்கஸ்டு டாஸ்க். அதில் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக எல்லாமே வந்து இருக்கும். ஸோ வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பாலிட்டி ஃபோக்கஸ் டாஸ்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும், அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபோக்கஸ் டாஸ்கில் நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பொதுத்தமிழில் உங்களுக்கு சிலபஸ் டாபிக் வைஸாக வந்து இருக்கும். இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க்கு, அவுட் சோர்ஸு அதுக்கான டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவுட் சோர்ஸை பற்றி கவலைப்பட வந்து வேண்டாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு மெயின் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். இப்போ இந்த மெயின் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 போயம், 2 ப்ரோஸ், 2 கிராமர் டாபிக் வந்து இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு இதை ஃபுல்லாக படிச்சுட்டு தான் அட்டன் பண்ணணும்னா கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து இது ஃபுல்லாக சேர்த்து ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். ஆனால் இதுக்கு முன்னால் உங்களுக்கு மினி டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு போயமுக்கும் தனித்தனியாக மினி டெஸ்ட் வந்து இருக்கும். அப்படிங்கிற போயம் மட்டும் படிச்சுட்டு மினி டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு போயமுக்கும், ஒவ்வொரு ப்ரோஸ்க்கு, கிராமர் டாபிக் எல்லாத்துக்குமான வீடியோஸும் நம்ம ஆப்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து போயம் ப்ரோஸை ஃபுல்லாக ஒவ்வொரு சிங்கிள் போயமாக படிச்சுட்டு, ஒவ்வொரு சிங்கிள் ப்ரோஸாக படிச்சுட்டு, அதுக்கப்புறம் கிராமரோடு சேர்த்து மொத்தமாக இருக்க படிச்சுட்டு நீங்கள் வந்து மெயின் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இதுவே பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 33 மெயின் டெஸ்ட்டாக வந்து பிரிச்சுருப்போம். இந்த 33 மெயின் டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 5வது மெயின் டெஸ்ட் வந்து இது. ஆனால் அந்த 5வது மெயின் டெஸ்ட்டுக்கு முன்னால் நீங்கள் வந்து இந்த போயமுக்கான மினி டெஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க சிங்கிளாக. ப்ரோஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து மினி டெஸ்ட் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக சேர்த்து பார்த்தோம்னா வந்து எழுதுவீங்க. ஸோ அதுமாதிரி வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிராமர்லேருந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸு, போயம் லைன் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. நம்ம அதுக்கான டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். ஓகே,
இந்த பேட்சோட நியூ பேட்ச் டெஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா August 20 ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் இன்றைக்கி ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா வீடியோ மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணி இன்றைக்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே பைலிங்குவல் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் சமச்சீர் பிடிஎஃப் நோட்ஸு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும். ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பைலிங்குவலாக இருக்கும். நீங்கள் அட்டெண்ட் பண்ணி முடிச்சோடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன ராங் ஆன்சர் என்ன இது போல் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அதுக்கான அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல் சொல்யூஷன் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்போம். அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லேயே அதை சார்ந்த ஒரு 10 விதமான டேட்டா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து முடிச்சுருவீங்க. ஓகே, ஸோ வந்து அது மாதிரி இந்த பேட்சை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து இப்போ வீடியோஸ் டெஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட டைம்லாம் வந்து பார்க்க முடியுமா, குறிப்பிட்ட நாளாக நான் வந்து வீடியோ பார்க்க முடியுமா, டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. இது நீங்கள் வந்து 24/7 நீங்கள் வந்து எப்போனாலும் எந்த வீடியோனாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கன்வீனியன்ட் டைமில் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம், வீடியோஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வந்து ஓவராலாக இந்த பேட்சை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு August 20 மொதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ண உடனே எல்லாத்துக்குமான ஆக்சஸ் கிடச்சிடும். நீங்கள் வந்து இன்றைக்கே வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து 999. நீங்கள் வந்து டேரெக்டாக நம்மளோட ஆப்லேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்க நம்ம வந்து பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணணும். முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஆல் கோர்ஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு TNPSC 2026 சூப்பர் ஸ்டார் இந்த நேமில் வந்து இருக்கும். நீங்கள் இங்கேருந்து பை நவ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோவிலேருந்து எல்லாமே இதிலே வந்துடும். நீங்கள் இங்கேருந்து எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணது உங்களுக்கு இந்த மேலே கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதில் வந்து போங்க. முதல்ல நம்ம வந்து ஃபுல் இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து கொடுத்துருப்போம். அதை ஃபுல்லாக வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆல் கண்டென்ட் இதுக்குள்ளே தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கான எல்லா வீடியோஸ் டெஸ்ட்டு பிடிஎஃப் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு இப்போ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 7811894810 அதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி வந்து கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.